ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம செயின் ஸ்டிச்சில் டபுள் ஸ்டான்ஸாக எடுத்து தைக்கும்போது எப்படி தைக்கணுன்ட்டு பாபினில் ரேப் பண்ணியிருக்கிற ஒரு த்ரெட்டும் சில்க் த்ரெட்டில் இருக்கிற ஒரு ஸ்டான்ஸாகவும் எடுத்து ரெண்டையும் சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து நாட் போட்டதுக்கப்புறமா நம்ம இப்போ செயின் ஸ்டிச் போட போகிறோம். ஒரு 2-3 தடவை அதை நாட் போட்டிங்க அப்படின்னா நாட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், கீழேருந்து மேலே வராது. இப்போது மிடில் ஃபிங்கரில் அதை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஆள்காட்டி விரலுக்கு மேலே சுற்றி கொண்டு வந்து இப்படி கையில் பிடிச்சிக்கோங்க, நல்லா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம செயின் ஸ்டிச் போடலாம். இது துணிக்கு அடியில் நம்ம எப்பவும் போல் கீழே வச்சுக்கோங்க. பாருங்கள் கீழே எப்படி நான் இது பண்ணுறேன்ட்டு பிடிச்சிட்டு நாட்டை நான் விட்டுட்டேன். கீழே ஒரு பக்கம் த்ரெட்டை பிடிச்சி நம்ம இழுத்தோம். நாட் பிடிச்சி போட்டிருக்கிற த்ரெட்டை பிடிக்காமல் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த த்ரெட்டை நம்ம பிடிச்சிக்கிட்டு மேலே நீடில் பிடிச்சி இழுத்தோம்னா நாட் மேலே போய்க்கும். அதுக்கப்புறமா இருக்கிற நூலை சும்மா கையில் ஒரே ஒரு ஃபிங்கரில் ஒரு பக்கம் சுற்றி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஹோல்ட் பண்ண மாதிரி ஹோல்ட் பண்ணாமல் அதுக்கப்புறமா நான் கையில் எப்படி மாட்டி வச்சுருக்கேன்னு பார்த்துக்கோங்க. ஒரே ஒரு விரலை மட்டும் சும்மா மாட்டி வச்சுட்டு நீடில் குத்தி எடுக்கும்போது ஒவ்வொரு இதுலேயும் லாக் அப்படியே மேலே சுற்றி எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லி கொடுத்த மாதிரி தான். இது டவுட் கேட்டவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நூலை நம்ம இப்படி பிடிச்சா போதும். இவ்வளோதாங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் பிடிச்ச மாதிரியே அந்த மிடில் ஃபிங்கரு ஆள்காட்டி விரல் எல்லாத்துலேயுமே பிடிக்கணும்னு இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம நாட் போட்டப்போ மட்டும்தான் அந்த த்ரெட்டை அப்படி ஹோல்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம அப்படி ஹோல்ட் பண்ணிக்க வேண்டியதில்லை. நார்மலாக நீங்கள் ஆள்காட்டி விரலில் ஒரே ஒரு சுற்றி கையில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே மேலே சுற்றி எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். பார்த்துக்கோங்க. இப்போ மேலே நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறதையும் காமிச்சிருக்கேன், கீழே எப்படி வந்ததுங்கிறது காமிச்சிருக்கேன். ஓகே, இதை கீழே ஏதாவது ஒரு இதில் போட்டு வச்சு அதுக்கப்புறம் உட்காந்து தேய்ங்க. வேறு ஏதாவது டவுட்னால் இன்னும் புரியல அப்படின்னா நீங்கள் கேளுங்க. ஏன்னா இது எப்படின்னா கீழே உங்களுக்கு என்ன தான் ஃபோன் வச்சு நான் வீடியோ எடுத்தாலும் நீங்கள் நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ அனுப்புனேன்ல சிங்கிள் ஸ்டான்ஸாக வச்சு ஸ்விங் தட்டில், அதே மெத்தடில் தான் டபுள் ஸ்டான்ஸாகவும் நம்ம போட போகிறோம். அதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஒரு பாபினில் எக்ஸ்ட்ராவாக ரேப் பண்ணி வச்சு அதே மெத்தட் தான் ஹோல்ட் பண்ணிக்க போகிறீங்க. நீடிலேருந்து நூலை எடுக்கும்போது 2 நூலாக வர்ற மாதிரி மேலே கொண்டு வரணும். ஒரு நூல் கீழே ஒரு நூல், 2 நூலுமே கையிலேயே தான் இருக்கணும். பார்த்துக்கோங்க. செயின் ஸ்டிச்சு சிக்கில்லாமல் நீட்டாக போடுங்க. இவ்வளோதான். ஜூம் பண்ணி காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க எப்படி வருதுன்ட்டு. 2 த்ரெட்டாக சேர்த்து எடுத்து போட்டுக்கோங்க. டவுட் கேட்டிங்கல்ல, நிதானமாக பாருங்கள். ஹேண்டில் எப்படி த்ரெட்டை ஹேண்டில் பண்ணுறோங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப பொறுமையாக போடுங்க, அவசரப்படாதீங்க, பதட்டம் ஆகாதீங்க. இப்போ 2 கீழே பக்கமாக தைச்ச இதுவும் காமிச்சிருக்கேன், மேல் பக்கமாக தைச்ச செயின் ஸ்டிச்சும் காமிச்சிருக்கேன். ப்ராக்டிஸ்